Hi friends, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். நம்ம டாடா ஏஸில் ஏர் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு ஏர் ஃபில்டர் சேஃப்டி ஆகிறதுக்காண்டி முன்னாடி ஒரு கார்டு போட்டிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு கழட்டுற மாதிரி தான் போட்டிருக்கோம், போல்ட் நட் போட்டு. அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இந்த போல்ட் ரெண்டையும் கழட்டிடுவோம். 2 போல்ட்டு தான் போட்டிருக்கேன், சும்மா நம்ம கழட்டி ரீயூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப மண்ணாக இருக்குது. இது ஏன்னா இங்கே வந்து இந்த ரப்பர் மேட்டு போடல. இந்த மாதிரி ரப்பர் மேட்டு வந்து இங்கே போடணும். இந்த இதில் அதுவும் வந்து இதுக்கு வந்து இங்கே போட்டுருங்க. இந்த இதுக்கு வந்து இங்கே போடக்கூடாது. இங்கனுக்குள்ள இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட்டில் இங்கே ஒரு ஆங்கிள் பற்ற வச்சு வெல்டிங் அடித்து இந்த சைடு பற்ற வைக்கணும். ஏன்னா இது ரிவர்ஸில் வரும்போது வண்டி லோடு இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த இதெல்லாம் மாட்டி அந்து போகும். அப்படித்தான் இதில் போட்டிருந்தது, அந்து வச்சு ரிவர்ஸில் போகும்போது லோடுக்கு கீழே இருந்துச்சு. அப்போ அது அந்துருச்சு. அதனால தான் இப்போ பாருங்கள், பேட்ரி இது எல்லாமே நறி போச்சு. இதெல்லாம் ரிவர்ஸில் வரும்போது அடித்த வதி ரொம்ப மண்ணாக இருக்குது. இருங்க, க்ளீன் பண்ணிடுவோம். இதாக இருக்குது பார்த்தீங்களா கிளிப்பு. சும்மா சிம்பிள் தான். நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் விட்டமாக்க 300 400 கேட்பாங்க. அது மாதிரி நம்மளால் முடிஞ்சதை சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை நம்மளே பார்த்துணும். மேக்ஸிமம் டாடா ஏஸில் அப்படி தான் பார்த்தா தான் சமாளிக்க முடியும். இதில் அந்த 3 கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி 3 கிளிப் இருக்கும். இங்கே ஒன்று, இந்த ஆப்போசிட் சைடு எல்லாத்தையும் மேலே தூக்குனிங்களா ரிலீஃப் ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து உங்கள் சைடை கிளிப் பண்ணணும். கலண்டுருச்சு. இதுலேயே மண் தான் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஏர் ஃபில்ட்ரு. இதுக்குள்ள வந்து நம்ம இன்கமிங் ஏர் இருக்குது பார்த்திங்களா, இந்த பைப் வழியாக ஏர் இங்கே வரும். இதில் வந்துட்டு ஏர் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வரும். இந்த ஃபில்ட்ரு வழியாக உள்ளே போய் தான் நமக்கு இன்ஜினுக்குள்ளே போகிறது. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் இன்னும் இருக்குது, ஒரு லைன் உள்ளே இன்ஜினுக்கு போகிறது இருக்குது. இந்த ஏர் ஃபில்ட்ரு பக்காவாக தான் இருக்குது, எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லை. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், செக் பண்ணிடுவோம். இந்த எனக்குள்ள லைட்டாக டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இன்லெட் வர்ற இடம். அதனால் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. ஓகே, ஃபில்ட்ரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட் கண்டிஷன் தான். இது மண் அது நிறைய டஸ்ட்டாக அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தால் மாற்றிடுறது பெட்ரு. இதில் உள்ள மண் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயுமே எவ்வளோ தூசி இருக்குன்னு. துடைக்கிற எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் தூசி தான். இதெல்லாம் இன்ஜினுக்குள்ளே போனால் சோழி தான். ஓகே, அப்படியே ஃபில்டர் எடுத்து சும்மா உள்ளே ப்ரெஸ் பண்ணுறது தான். சென்டராக வச்சோன்னா ப்ரெஸ் பண்ணோம், அவ்வளோதான். இது என்னன்னு தெரியாமல் நிறைய பேத்துக்கு மேக்ஸிமம் தெரியும், ஆனால் ஒவ்வொருத்தங்க அவங்க தெரியாது. இதுக்கு போயிட்டு கடையில் கொடுத்து ஏர் ஃபில்டர் மாற்றுறதுக்கு 200 செலவானுவாங்க. நம்ம இருக்க பட்ஜெட்டுக்கு இது ஒரு செலவாக இருக்கும்ல, எதனாச்சும் மிச்சம் பண்ணலாம்ல. இது பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா சென்டரில் வரும் ஏர் ஃபில்ட்ரு. இது இந்த புது மாடல்னால இங்கே இருக்குது, வெளியிலேயே ஈஸியாக நம்மளுக்கு
கரெக்டாக 4 பக்கெட்டும் கரெக்டாக வச்சு செட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை தான். இதுக்கு போய்ட்டு கடைக்கு போனோமாக்கா 300 400 அடை போடுவாங்க. இதுலேயும் அவங்க ஃபில்ட்ரு வாங்குறதுக்கு நம்ம வாங்கினா நேரடியாக கம்மியான ரேட்டில் வாங்கிடலாம். அவங்க ஒரு மார்ஜின் வச்சு அதுக்கு ஒரு இது வாங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் வண்டியில் டாடா ஏசியில் ஈஸியான ஒர்க்கெலாம் நீங்களே முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஒர்க்குகளை நானும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புது வியூஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.